ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் யூடியூப் சேனல். என்னடா ரொம்ப நாள் வீடியோஸ் இல்லைன்னு பார்த்தீங்களா? ஸோ ஐ எம் பேக். ஸோ இந்த வீடியோ என்னென்ன அப்படின்னா, செகண்ட் பேட்ச் டூர். நாங்கள் செகண்ட் பேட்ச் டூர் எங்கே போகிறோம் அப்படின்னா கேரளாக்கு போகிறோம். ஸோ அந்த கேரளாக்கு போகிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு 2 days ட்ரிப். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வாகமன் போக போகிறோம். ஸோ வாகமன் ரீச் ஆகிட்டுருக்கோம். ஸோ வாகமனில் போயிட்டு நம்ம பைன் ஃபாரஸ்ட் அங்கே எடுத்த கிளிப்ஸ் தான் அது. அண்ட் திஸ் இஸ் தங்கல் பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கே இப்படி அழகாக இருந்துச்சு. இங்கே பாறை அடுக்கடுக்காக இருந்துச்சு. ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவு தான் நாங்கள் ஏறினோம். நெக்ஸ்ட் ஜீப் சஃபாரி. ஸோ இந்த டூரில் நான் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம் ஜீப் சஃபாரி தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் ஜீப் இருக்கும்போது ஒவ்வொன்றையும் நம்ம முந்தும் போது அந்த கொடுக்குற ஒரு சவுண்டாக இருக்கட்டும். ஸோ அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு லைஃப்பில். ஸோ டே 1 அப்படியே முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு இதை கிளம்பியாச்சு. அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா மூணார். ஸோ மூணாருக்கு நம்ம கிளம்பியாச்சு. மூணாரில் நம்ம எங்கே இருக்கோம்னா இட்லி மவுண்டெயின். அதாவது இந்த மவுண்டெயின் பார்க்க இட்லி மாதிரி இருக்கும். ஸோ இந்த மவுண்டெயினுக்கு நாங்கள் ரீச் ஆனோம். மூணாரில் ஃபுல்லாமே நாங்கள் ஜீப்பில் தான் ட்ராவல் பண்ணோம். இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. அடுத்து டீ மூணார் ஃபுல்லாமே நாங்கள் ஜீப்பில் தான் ட்ராவல் பண்ணோம். ஏன்னா ஃபுல்லாமே வில்லேஜ் சைட்னால ஃபுல்லாமே நாங்கள் ஜீப்பில் தான் ட்ராவல் பண்ணோம். அடுத்து இந்த பிளேஸில் போயிட்டு எங்கள் பேட்சோட பேரை அப்படியே நாங்கள் முத்திரை பதிச்சோம். ஜெனோவியன்ஸ் 23 அப்படின்னு நாங்கள் வந்துட்டு போனோம் அப்படின்ற ஒரு மெமரிஸ்க்காக. இது நல்ல ஒரு மெமரிஸாகவே இருக்குது. திரும்பி நாங்கள் சப்போஸ் அந்த இடத்துக்கு போனோன்னா அது பார்க்கும்போது எங்களுக்கு அது இதெல்லாம் ஞாபகம் வரும். அடுத்து இந்த கியூட்டி நாங்கள் எங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீஷீஸ் கார்டனில் பார்த்தோம். இது நாங்கள் போகிற வரைக்கும் அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு. எங்களை பார்த்தோன்னே எக்ஸைட்மெண்ட்டாகி எங்க கூட விளையாட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஜிப்லைன். இது செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது ஒருத்தருக்கு 500 தான். ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதை போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இன்னும் சூப்பராகவே இருக்கும் போல். சின்ன குழந்தைங்க கூட அதில் போனாங்க. அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அடுத்து ஃபைனலாக நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா பொட்டானிக்கல் கார்டன். இந்த பொட்டானிக்கல் கார்டனில் நிறையா ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும், நிறையா அதை வச்சு ஃப்ளவர்ஸ் வச்சு நிறையா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்குரில் மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. நைட்டு மியூசிக் ஷோ மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே நிறையா பார்க்குறதுக்கு நிறையாவே இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு. புதுசாக நிறையா ஃப்ளவர்ஸை பார்க்க முடிஞ்சிச்சு. இவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்கா அப்படின்றது இங்கே பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சு. அழகான கிளைமேட்டுமே நல்லா இருந்துச்சு நாங்கள் போனப்போ. பட் என்ன பண்ணுறது, அன்ஃபார்ச்சுனேட்லி நைட் கொஞ்சம் மழை வந்துருச்சு. ஸோ மழை ஆனால் கொஞ்சம் நேரத்தில் நின்றுச்சு. பட் சூப்பராக இருந்துச்சு இந்த பொட்டானிக்கல் கார்டனில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குமே நிறையா இடம் மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார் மாதிரி இருந்துச்சு, ஹார்ட் அந்த இதுலலாம் நிறையா பிளேசஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம அங்கே போய் ஃபோட்டோ எடுத்தோன்னா வியூ பாயிண்ட்டுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் இருந்ததுலேயே இந்த பொட்டானிக்கல் கார்டனில் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் இங்கே டைம் போனதே தெரியல. ஃபுல்லாமே நல்லா சுற்றி பார்த்த மாதிரி நல்ல ஒரு ஃபீல். அப்புறம் இங்கே எலஃபேண்ட்லாம் இருந்துச்சு. இன்னொரு எலஃபேண்ட் எப்படின்னா ரோபோட். அது கண் சிமிட்டும், காதெலாம் அது மூமெண்ட்டில் இருந்துச்சு. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ குட்டீஸ்க்குலாம் இந்த இடம் கண்டிப்பாக பிடிக்கும். என்னால் முடிஞ்ச அளவு கிளிப்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் இன்னும் நிறைய இடங்கள்லாம் இருக்குது. நான் பாதி தான் எடுத்திருக்கேனே தவிர. நைட் இதோட அழகாக இருந்துச்சு வியூ பார்க்குறதுக்கு. லைட் செட்டப் அதெல்லாம் பார்க்கும்போது வாட்டர் டான்ஸ் மாதிரி, அதாவது வாட்டரை வச்சு நான் அழகாக பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்க்குறது சூப்பராக இருந்துச்சு.
நான் சொன்ன ஃபோட்டோ எடுக்கலான்னு. ஸோ வந்து இந்த ஸ்டார் இந்த இடத்துலலாம் எடுக்கலாம் ஃபோட்டோஸ். அண்ட் அகெயின் இது என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு வாட்டர் இதுக்கு போயிருந்தோம். இங்கே வந்து நாங்கள் பேட்சாக சேர்ந்து எடுத்தது தான் அந்த வீடியோ. அண்ட் ஃபைனலி வந்து ஒரு டூர்னால் கேம்ப் ஃபயர் இல்லாமல் எப்படி. ஸோ ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கேம்ப் ஃபயருக்கு வந்து டிஜே போட்டு ஒரு 1 hour ஜாலியாக இருந்தோம். ஸோ வந்து இது என்னோடய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த கேம்ப் ஃபயர் நல்ல வேளை மழை விட்டுருச்சு. சப்போஸ் மழை கொஞ்சம் நேரம் பெஞ்சால் கண்டிப்பாக இது நடந்திருக்காது. ஸோ வி ஆல் என்ஜாய்ட் இட். ஃபைனலி வந்து ஜெனோவியன்ஸ் நாங்கள் வந்து செகண்ட் பேட்ச் டூர் வந்து போயிட்டோம். ஃபைனலி இட்ஸ் ஹேப்பன்டுன்னு கூட சொல்லலாம். ஃபைனலாக இங்கே கேம்ப் ஃபயரை வந்து ஒரு ஃபேமிலி சாங் போட்டு நாங்கள் வந்து வைண்ட் அப் பண்ணிவிட்டு அப்படி டாட்டா பை பை சொல்லிவிட்டு மூணாருக்கு கேரளா எல்லாத்துக்கு டாட்டா பை பை சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். டாட்டா பை பாய்.